الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن جابر بن سمرة رضي الله عنه أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أتوضأ من لحوم الغنم؟ قال إن شئت. قال أتوضأ من لحوم الإبل؟ قال نعم. أخرجه مسلم. அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் தொடர்ச்சியாக ஒது முறியக்கூடிய விஷயங்களையும் காரியங்களையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தின் 81வது ஹதீஸு ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு நபர் கேள்வியை கேட்டார். நபிகள் நாயகமே, ஆட்டுக்கறியை உட்கொண்ட பிறகு நாம் ஒது செய்ய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால். பிறகு அதே நபர் இரண்டாவது கேள்வி கேட்டார், ஒட்டக மாமிசத்தையும் ஒட்டக கறியை நாம் உட்கொண்டால் சாப்பிட்டால் என்ன ஒது செய்ய வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்புக்குரிய முஸ்லிம்களே, இந்த ஹதீஸுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது கேள்வி இதற்காக எழுப்பப்பட்டது என்றால், சஹாபாக்கள் எதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால், முந்திய இஸ்லாத்திற்கு முதல் கட்டத்தில் எந்த ஒன்று நெருப்பால் சமைக்கப்பட்டதோ, சமைச்ச ஒன்று நெருப்பால் சமைக்கப்பட்ட உண்ணக்கூடிய என்ற உணவு மாமிசம், அதை நாம் உட்கொண்டோம் சாப்பிட்டோம் என்றால் வுது செய்ய வேண்டும் என்ற முதல் கட்டம் இருந்தது. இஸ்லாத்தில் முதல் கட்டம் அவாயில் என்று கூறுவார்கள். முதல் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது அது சட்டம் இருந்தது. அதற்கு பிறகு சட்டம் கால விதி முடிந்துவிட்டது. அந்த சட்டம் மன்சூக் என்று கூறுவார்கள், எக்ஸ்பயர் ஆகிவிட்டது. அதற்கு நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன ஆட்டுக்கறி நாம சாப்பிட்டால் வுது செய்ய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள், இல்ல விரும்பாவிட்டால் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஷித், நீங்கள் விரும்பினால். அதே நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேள்வி கேட்டார், ஒட்டக கறியை நாம் சாப்பிட்டால் அதற்கு என்ன சட்டம், என்ன வுது செய்ய வேண்டுமா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு விரும்பினால் என்று சொல்லவில்லை, மாறாக ஆம், நீங்கள் வுது செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறியிருக்கின்றார்கள். ஆக முன்னால் இருந்த சட்டம், சமைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயம் நாம் உட்கொண்டாலும் அது வுதுவை முறிக்காது. ஆனால் ஒட்டக கறியை தவிர, ஆக நாம் ஒட்டக கறியை நாம் சாப்பிட்டோம் என்றால் நாம் வுது செய்து கொள்வது என்பது மார்க்க சட்டமாக இருக்கின்றது. இதனுடைய ஹிக்மா, இதனுடைய என்ன ஞானம் அல்லது என்ன தத்துவம் இருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், நிறைய விஷயங்களை நாம் அறிய மாட்டோம். எந்த காரணத்திற்காக இந்த மார்க்கம் இந்த சட்டம் கூறுகின்றது. ஆனால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணமும், மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் அது மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மனிதனுக்கு நலனை நாடி தரக்கூடியதுதான் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பாதிப்போ அவனுக்கு ஒரு நஷ்டம் என்று கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆக இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளும் விஷயம், பொதுவாக உண்ணக்கூடிய உணவுகள் நாம் சாப்பிட்டோம் என்றால் அதனால் வுது முறியாது. அதன் எந்த நேரத்தில் நாம் சாப்பிட்டாலும் சரி, பொதுவாக நாம் வுது செய்துவிட்டு சாப்பிட்டு வந்தோம் என்றாலும் சரி, அதனால் நம்முடைய வுது முறியாது. என்ன செய்யக்கூடாது? தொழுகையில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது. வாயில போட்டுட்டு தொழுகையில் நின்று மெண்டு கொண்டு இருப்பாங்க. இப்படி இது நம்ம செய்யக்கூடிய, ஏன்னா தொழுகையில இப்படி காரியங்கள் செய்வது என்று தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் ஒட்டக கறி உண்ணுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் வுது செய்து கொள்ளுங்கள். அது என்ன காரணம் இருக்கும்? நிறைய காரணங்கள் உலமாக்கள் கூறுகின்றனர். அதில் ஒன்று தத்துவம், ஹிக்மா என்னவென்றால், பொதுவாக ஒட்டகத்தில் சில தன்மை இருக்கின்றது, கடுமையான தன்மைகள் இருக்கும். பார்ப்பதற்கு மிக மென்மையாகவும் மிக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதில் சில
தன்மைகள் இருக்கின்றது. அதே போல அதனுடைய மாமிசத்தை அதனுடைய கரியில் அதிகமாக நம்முடைய உடல் இரத்தத்தை ஹை பிரஷர் ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கின்றது என்று உலமாக்கள் அதை கூறுகின்றார்கள். குறிப்பாக மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய அதனால அந்த ஹை பிரஷரை பிளட் பிரஷர் ஏறுவதிலிருந்து தடுப்பது என்பது உதுவாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். எந்த காரணமாக இருக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இது வழி பிரகாரமாக இருக்கின்றது. இதில் கண்டிப்பாக நமக்கு பலனும் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பும் இருக்கும். ஆக இந்த விஷயத்தை நாம அறிந்து கொண்டு பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒட்டக இறைச்சி என்பது மிக ஒரு ரேரான விஷயமாக இருக்கின்றது. நாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அங்கு சர்வசாதாரணமாக உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். சிலர் இதை இல்லை பொதுவாக எல்லா மாமிசம் சாப்பிடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது, அதனால ஒது முடியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆதாரங்களை பார்க்கும் பொழுது பலவீனமான சில ஆதாரங்களை கொண்டு அவர்கள் இந்த வாதத்தை வைக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக மற்றும் எல்லா உலமாக்கள் குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த 3 மூத்த அறிஞர்கள் இந்த காலத்தில் இக்காலத்தில் இருக்கக்கூடிய 3 மூத்த அறிஞர்களும் இருந்தவர்கள். இவர்கள் ஒது ஒட்டக கரியை உட்கொண்ட பிறகு சாப்பிட்ட பிறகு ஒது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய பாடத்தில் ஒருவர் ஜனாசாவை சுமந்தால் அவர்களுக்கு என்ன சட்டம் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.